வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் எஸ்வி வெற்றிமுகன் பேசுகிறேன். நம்ம இந்த ஜோதிட காணொளி பதிவில் கிரக மண்டல பிரசன முறையை அடிப்படையாக கொண்டு நடக்க இருக்கின்ற பீகார் சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லுமா என்ற கேள்வியை அடிப்படையாக கொண்டு பிரசன ஜாதகத்தை கணிப்போம். கேள்வி உதயமான நாள் 9/10/2025. முதல் எண் 1 to 12 வரை இருக்கக்கூடிய ராசியை அடிப்படையாக கொண்டது. முதல் எண் 8, மேஷம் முதல் எண்ணி வர 8ஆம் ராசியான விருச்சகம் லக்னமாக அமையுது. இரண்டாம் எண் 1 to 90 வரை இருக்கக்கூடிய கிரக மண்டல உபப்பிரிவுகளை அடிப்படையாக கொண்டது. கேள்வி கேட்கப்பட்ட நேரம் சரியாக காலை 7:59 18 வினாடிகள். கேட்கப்பட்ட இடம் தாம்பரம். இரண்டாம் எண்ணான 82 9வது மண்டலமான புதனுடைய மண்டலத்தில் 2வது உபப்பிரிவில் அமையுது. லக்கின பாகை விருச்சகத்தில் 27 டிகிரி 20 நிமிடங்கள் அமையுது. இந்த பாகை அளவையே ஒரு வீடுகளுக்கும் ஆரம்ப முனைகளாக அமைத்து கொள்ளலாம். மஞ்சள் நிறத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது கிரகங்கள், அதனுடைய பாகை அளவுகள். நவகிரகங்களின் பாகை அளவுகளை அடிப்படையாக கொண்டு மண்டலம் மற்றும் உபமண்டல பிரிவுகளை பிரிச்சுக்கலாம். சூரியன் குருவுடைய மண்டல பிரிவுலையும் சுக்கிரனுடைய உபமண்டல பிரிவுலையும் இருக்கார். சந்திரன் ராகுடைய மண்டலத்திலையும் சந்திரனுடைய உபமண்டல பிரிவுலையும் இருக்கார். செவ்வாய் ராகுடைய மண்டலத்திலையும் குருவுடைய உபமண்டல பிரிவுலையும் இருக்கார். புதன் சூரியனுடைய மண்டலத்திலையும் சுக்கிரனுடைய உபமண்டல பிரிவுலையும் இருக்கார். குரு புதனுடைய மண்டலத்திலையும் குருவனுடைய உபமண்டல பிரிவுலையும் இருக்கார். சுக்கிரன் புதனுடைய மண்டல பிரிவுலையும் புதனுடைய உபமண்டல பிரிவுலையும் இருக்கார். சனி கேதுவுடைய மண்டலத்திலையும் புதனுடைய உபமண்டல பிரிவுலையும் இருக்கார். ராகு கேதுக்கள் குருவுடைய மண்டல பிரிவுலையும் செவ்வாயுடைய உபமண்டல பிரிவுலையும் இருக்காங்க. இந்த மண்டல உபமண்டல பிரிவுகளை அடிப்படையாக கொண்டு கிரகங்கள் குறிக்காட்டக்கூடிய வீடுகளை பார்ப்போம். சூரியன் விருச்சிக லக்னத்துக்கு 10ஆம் இட அதிபதியாக வராரு. சூரியன் 2, 8 ஆகிய இடங்களை மண்டல வாயிலாகவும் 7, 10, 11, 12 ஆகிய இடங்களை உபமண்டல வாயிலாகவும் குறிக்கிறாரு. சந்திரன் 3, 5 ஆகிய இடங்களை மண்டலம் மற்றும் உபமண்டலம் வாயிலாக குறிக்கிறாரு. லக்னாதிபதி செவ்வாய் 1, 3, 6, 11 ஆகிய உபஜய ஸ்தானங்களை மண்டலம் வாயிலாக குறிக்கிறாரு. உபமண்டலம் வாயிலாக 11ஆம் இடத்தை குறிக்காட்டுறாரு. செவ்வாய் லக்னத்தையும் 6ஆம் இடத்தையும் ஆட்சி பண்ணுறதால லக்னாதிபதியோட நிலை இங்கே மிக சிறப்பாக இருக்குது. 1, 3, 6, 11 ஆகிய உபஜய ஸ்தானங்கள் வெற்றியை ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய ஸ்தானங்களாக விளங்குது. 8ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்ற புதன் மண்டல வாயிலாக 10ஆம் இடத்தை குறிக்காட்டுறாரு. உபமண்டல வாயிலாக 7, 10, 11, 12 ஆகிய இடங்களை குறிக்காட்டுறாரு. குரு 11ஆம் பாவத்தை மண்டலம் மற்றும் உபமண்டலம் வாயிலாக பலமாக குறிக்காட்டுறாரு. 7க்கும் 12க்கும் அதிபதி ஆகிய சுக்கிரன் 7, 10, 11, 12 ஆகிய பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 10வது பாவத்தை உபமண்டலம் வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. சனி 4, 9, 10 ஆகிய பாவங்களை மண்டல வாயிலாகவும் 10வது பாவத்தை உபமண்டல வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. ராகு 3, 8, 4 ஆகிய பாவங்களை மண்டல வாயிலாகவும் 1, 3, 6, 11 ஆகிய உபஜய ஸ்தானங்களை உபமண்டல வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. கேது 8, 9, 10 ஆகிய பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 1, 3, 6, 11 ஆகிய பாவங்களை உபமண்டல வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. கிரக குறிகாட்டிகளில் நம்ம கவனிக்க வேண்டியது 1ஆம் இட அதிபதி, 6ஆம் இட அதிபதி, 10ஆம் இட அதிபதி, 11ஆம் இட அதிபதி. 1ஆம் இட அதிபதியும் 6ஆம் இட அதிபதியும் செவ்வாய் வராரு. செவ்வாய் 1, 3, 6, 11 ஆகிய உபஜய ஸ்தானங்களை பலமாக தொடர்பு கொள்கிறாரு. 10ஆம் இட அதிபதி சூரியன் 2, 7, 8, 10, 11, 12 ஆகிய இடங்களை தொடர்பு கொள்கிறாரு. 2, 10, 11 ஆகிய ஸ்தானங்கள் வெற்றியை உறுதி செய்யக்கூடிய ஸ்தானங்களாக விளங்குது. 8, 12 ஆகிய பாவங்கள் சில தொகுதிகளில் தோல்வி ஏற்படுகிற நிலையை குறிக்காட்டுது. 11ஆம் இட அதிபதியான புதன் 10ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பலமாக தொடர்பு கொள்கிறாரு. 10, 11 ஆகிய பாவங்கள் வெற்றிகரமாக ஆட்சி அமைய போகிறத குறிக்காட்டுது. புதனுடைய 12ஆம் பாவ குறிக்காட்டி சில தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஏற்பட இருக்கிற தோல்விகளை குறிக்காட்டுது. தற்போது டிசம்பர் வரை நடக்கக்கூடிய சுக்கிரதசை, ராகு புத்தி, புதனந்திரம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சாதகமாக அமையுது. தசாநாதன் சுக்கிரன் மண்டலம் மற்றும் உபமண்டலம் வாயிலாக 7, 10, 11, 12 ஆகிய பாவங்களை தொடர்பு கொள்கிறாரு.
10, 11 ஆகிய பாவங்கள் ஆட்சி அமைப்பதற்கு உகந்த பாவங்கள். புத்திநாதன் ராகு மண்டலம் வாயிலாக 3, 8, 4 ஆகிய பாவங்களை குறிக்காட்டினாலும் உபமண்டலம் வாயிலாக 1, 3, 6, 11 ஆகிய உபஜயஸ்தானத்தை தொடர்பு கொள்றதால தேர்தலில் வெற்றி வாய்ப்பு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிகமாக காணப்படுது. அந்திரநாதன் புதன் 8ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் பெறுறாரு. 10ஆம் இடத்தை மண்டலம் வாயிலாக குறிக்காட்டுறாரு. உபமண்டலம் வாயிலாக 7, 10, 11, 12 ஆகிய பாவங்களை குறிக்காட்டுறாரு. தசா புத்தி அந்தரநாதர்கள் லக்ன பாவத்தோடு 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம் ஆகிய பாவங்களை பலமாக தொடர்பு கொள்றதால தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மற்றொரு காணொளி பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.